கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதிராஜ், அதுக்கடுத்து ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க லாஸ்டா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். அதாவது இந்த இந்த ஒரு படம் தான் இந்த வருடத்தோடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்த ஒரு படம் அப்படின்ற ஒரு பேரோட வெளிவந்த ஒரு மூவி. தமிழ் சினிமாவோடைய 1000 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒன்னுத்துக்குமே உதவாம ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமா மாறி போச்சு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓன் ரிலீஸ் அது அவங்களுக்கு மீன் லாபமோ நஷ்டமோ சன் பிக்சர்ஸே எடுத்துப்பாங்க. கேரளா மிகப்பெரிய ஃப்ளாப்பு, கர்நாடகா மிகப்பெரிய ஃப்ளாப்பு, இந்தி ஃப்ளாப்பு, ஓசிஸ் ஃப்ளாப்பு. எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபத்தை கொடுக்காத ஒரு திரைப்படம் இந்த கூலி. எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த எதிர்பார்ப்பை ஒரு 40% கூட பூர்த்தி பண்ணாத ஒரு திரைப்படம் இந்த கூலி திரைப்படம். ஆஃப்டர் ரிலீஸ் லோகேஷோடைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் வெறியனா ரொம்பவே காண்டாகிறேன். என்னடா இது, இந்த மனுஷனை நம்ம இன்ஸ்பிரேஷனா அது இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இவன் என்னடானா எல்லா மாதிரியுமே பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா படம் லிஸ்ட்க்கு முன்னாடி நீங்க எவ்வளவு காசு கொடுத்து இந்த பிளாக்லாம் டிக்கெட் வாங்காம அபிஷியலா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்க உள்ள வரீங்கல்ல, அதுக்கு போதும் போதுன்ற அளவுக்குலாம் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே அவர் சொல்லியிருக்காப்ல. ஆனா ஆஃப்டர் ரிலீஸ் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சு வந்தனோ அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. முழுக்க முழுக்க என்னுடைய படமா இருக்கும், நான் என்ன பண்ண நினைச்சனோ அதை பண்ணிட்டேன், சூப்பரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன ஒரு மனுஷன் படம் ஓடானதுக்காம இன்னும் சரியா போகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ண நினைச்சனோ அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. செம காண்டாகுது. ஒரு இன்டர்வியூமே நான் முழுசா பார்க்கல. இந்த கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போதே இந்த மனுஷன் மேல இந்த மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போதும் அப்படின்ற மாதிரி இருக்காப்ல. ஸோ ஏதோ ஒரு பண்ட்டு போட்டோம் விடுங்க. இந்த கூலி திரைப்படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. 4 வாரம் கழிச்சு வரப்போகுது. அதாவது இந்தி வெர்ஷன் மட்டும் 8 வாரம் கழிச்சு வரப்போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டுமே வந்துருச்சு. செப்டம்பர் 11 எக்ஸ்க்ளூசிவா அமேசான் பிரைம்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் வரப்போகுது. ஹிந்தி வெர்ஷன் 8 வாரம் கழிச்சு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் ஒரு பெரிய சம்பவம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்று அந்த பெரிய சம்பவம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கூலி படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அந்த படத்துல பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.